நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி. மேலும் மேலும் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடியலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். செஃப் ஃப்ரம் வில்லேஜ் இந்த வாரம் செட்டிநாட் சிக்கன் கிரேவி. மிஸ்ஸஸ் சிக்கன் நம்ம செய்ய போற டிஷ்ஷுக்கு ரொம்ப மெயினானவங்க. செட்டிநாடுனாலே மசாலா தாங்க. அந்த மசாலா இப்ப வேற மாதிரி பண்ண போறாங்க. வேற மாதிரி விட்டாங்கனே வறுத்து எடுத்துருவியா. வாங்க மசாலாக்கு தேவையான பொருளை ஃபுல்லா வறுத்துருவோம். நம்ம தேவையான பொருட்கள்: மிளகு தேவையான அளவு, சோம்பு தேவையான அளவு, சீரகம் தேவையான அளவு, மல்லி தேவையான அளவு, பட்டை வத்தல் தேவையான அளவு, கற்பாசி தேவையான அளவு, அன்னாச்சி பூ தேவையான அளவு, பட்டை இலை தேவையான அளவு, ஏலக்காய் தேவையான அளவு, லவங்கம் தேவையான அளவு. ஒவ்வொரு பொருளும் வரிசையா நல்லா தனித்தனியா போட்டு வறுத்துக்கோங்க. வெட்டின கறியில் பச்சை வாடை அடிக்கும். அதுக்காண்டி மஞ்சளை சேர்த்து கழுவ போகிறோம். வறுத்த மசாலா பொருட்களை அம்மியில் வச்சு அரைக்க போகிறோம். தேவையான செட்டிநாடு சிக்கனுக்கு தேவையான மசாலா அரைச்சாச்சு. தேங்காய் அரைக்கணும். ஏற்கனவே தேங்காய் உடைச்சி திருவி வச்சாச்சு. எல்லா வீடியோலையும் தேங்காய் திருவுறதை காமிச்சோம்னா நீங்கள் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போயிடுவீங்க. வாங்க தேங்காய் அரைப்போம். தேங்காயும் பட்டை மிளகாயும் அரைச்சாச்சு. இஞ்சி பூண்டு விழுது. டேய் அத விழுதுனா பிடிக்க வேண்டியதானேடா. அப்புறம் ஒன்றைய வச்சு நச்சிடுவீங்க. இஞ்சி பூண்டை அரைச்சாச்சு. என்ன பண்றேன்னு பாக்குறீங்களா? தென்னை மரத்துல நவாப்பழத்தை வச்சு எழுதுனீங்கன்னா உங்க மனசுல இருக்கிறது எல்லாமே நடக்கும். நான் என்ன எழுதுறேன் தெரியுமா? இப்போதைக்கு 1K சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு எழுதுறேன். ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்கண்ணா வெங்காயம். குடமிளகா கட் பண்ணலாமா? எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து அந்த 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு ஆட்டினேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு மசாலா ரெடி பண்ணியிருக்கேன்னு. அந்த மசாலாவுக்கு இப்போ தான் வேலையே வந்திருக்கு. வாங்க வெங்காயத்தை வதக்கி கொடை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் போட்டு வதக்கி அந்த மசாலாவை போட்டு சிக்கனை போட்டு ரெடி பண்ணுவோம். வாங்க. நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். அடுத்த நம்ம மிளகாய்,
அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு, அடுத்து சிக்கனை போடுவோமா? அரைச்சி வச்ச செட்டிநாட்டு சிக்கன் மசாலா. மூந்து பார்க்குறப்ப அவ்வளோ மனமாக இருக்கு. சிக்கனில் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வாங்க போய் சிக்கனில் மசாலாவை போட்டு ரெடி பண்ணுவோம். தேங்காயும் பட்டை வத்தலையும் அரைச்சது. வாங்க, நாங்கள் 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ அளவு ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. கொத்தமல்லியும் போட்டாச்சு. வாங்க இதை இறக்கி நம்ம டேஸ்ட்டு பார்ப்போம். போதும் போதும். செட்டிநாடு சிக்கனை வாழ்க்கையில் தாட்டி சாப்பிட்றேன். வேற லெவலு. செட்டிநாடு சிக்கன் கிரேவி. சோறு வேற உதிரி உதிரியா இருக்கு. நவ்வா மரத்துக்கு கீழே உட்காந்து சாப்பிட்றான். வேற லெவல். அப்படியே பூ போல வெந்திருக்கு. கிரேவிக்கு தயிர் வெங்காயம் வேற லெவலாக இருக்கு. கிளைமேட்டை பாருங்க, இங்கே சிக்கனை பாருங்க, வேற என்னங்க வேணும்? சொர்க்கங்க. சாப்பாடு எப்படிக்கா இருக்கு? நல்லா இருக்குப்பா. சூப்பர்ப்பா. சாப்பாடு நல்லா டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்கு. சாப்பாடு நல்லா காரமாவும் நல்லா இருக்கு. நல்லா காரமா இருக்கு. எல்லாமே நல்லா டேஸ்டா இருக்குப்பா. ஆனா எந்த குறையும் இல்ல. நல்லா இருக்குப்பா சாப்பாடு.